समचरण सरोजं चन्द्रनीलाम्बुधाभं जगननिकितपाणी मण्डनं मण्डनानां तरुणतुलसीमाला कन्दरं कञ्जनेत्रं सदयतबलहासं विठ्ठलं चिन्तयामि सदयतबलहासं विठ्ठलं चिन्तयामि. நமஸ்காரம். பக்தி சங்கமம் யூடியூப் சேனலில் உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி. நாங்கள் போகிற வீடியோ ஆடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தெரிஞ்ச வாழ்க்கையும் ஷேர் பண்ணணும். இந்த கலியுகத்திலே பிரேமையுடன் பக்தி செலுத்துகின்ற பொழுது எப்படி பெருமான் அந்த பக்தனுக்கு உதவி செய்கிறார் என்பதை பார்ப்பதற்காக ஒரு கதை. மாத்ரு சேவையை பார்ப்பதற்காக எம்பெருமான் கோலாகலன் புண்டலிகனுடைய வீட்டிற்கு வரும்பொழுது புண்டலிகன் செங்கலை தூக்கி போட்டு, தாய் தந்தையர் உறங்கின்னு இருக்கா, அவள் எழுந்த பிறகு உன்னை பார்க்குறேன் சுவாமி, அது வரைக்கும் அந்த செங்கல் மேல் நின்று கோயின்னு சொல்லி செங்கலை போட, அந்த செங்கல் மேல் இடுப்பில் கையை வச்சு என் பெருமான் நின்ற கோலம் விட்டலன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட பாண்டுரங் விட்டலனை பக்தி செலுத்துபவரை பகவான் என்னைக்கும் கைவிட்டதில்லை. ரோஹிதாசர் என்னும் ஒரு அற்புதமான மகான் சதா பாண்டுரங்க நாமாவே சொல்லி கொண்டிருப்பவர். அவருடைய தொழில் காலணிகளை தைச்சு விற்கிறது தான். ஒவ்வொரு காலணிகளை தைக்கும் போதும் விட்டலா 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 பாண்டுரங்கா அப்படின்ற நாமத்தை சொல்லியிருந்தால் வேலை செய்வார். சதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்க நாமத்தையே சொல்வார். ஞான பக்தி. எங்கும் பகவான் இருக்கார் நினைக்க தோன்றது பாருங்க, அதுக்கு பிறகு ஞான பக்தி. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் சொல்கிறா இல்லையா, இந்த 3 யோகத்துக்கும் சொந்தக்காரர் எவ்வளோ பேர் இருக்கா. அதில் ஒருத்தர் ரோஹிதாசர். பிரகலாதனை சொல்லலாம், ஹனுமன் சுவாமிகளை சொல்லலாம், துக்காராம் மகாராஜி சொல்லலாம், இப்படி எவ்வளோ பேர் இருக்கா. இந்த ரோஹிதாசர் சதா பகவானே நினைச்சுண்டு காலனை தைத்து கொண்டிருப்பார். அன்றைய தினம் அரண்மனையிலேருந்து காவலாளிகள் ரோஹிதாசர் பார்க்க வரார். ரோஹிதாசரே, போர் வரும் நிலை இருப்பதால் அனைத்து வீரர்களுக்கும் காலணிகள் தைச்சு தரும்படி அரசர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகையினாலே 1000 ஜோடி காலணிகளை நீ தச்சு தரணும்னு சொல்லிட்டு போகிறார். ரோஹிதாஸ் நினைக்கிறாராம், ஒரு ஜோடி காலணிகளை தைப்பதற்கே பல நாட்கள் ஆகுறது, எப்படி 1000 ஜோடி காலணிக்கு தைக்க முடியும்னாலன்னு சொல்லிட்டு பகவானே பாண்டுரங்கா இது என்ன சோதனை சொல்லிகிட்டே அழுதுகிட்டே என்ன பண்ணுறார், தன்னுடைய வேலையில் ஆரம்பிச்சுட்டுருக்கார். அந்த தருணத்திலே சுவாமி அப்படின்னு ஒரு குரல். பார்க்கும்போது சிறுவன் சின்ன வேஷ்டி மட்டும் கட்டின்னு இருக்கார். ரோஹிதாசர் பார்த்து எனக்கு எதாவது வேலை கிடைக்குமா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆறுதே சொல்ல, ரோஹிதாசிய குழந்தை உனக்கு என்ன வேலை தெரியும்பா, பெரியவனாக என்னாலே எதுவும் செய்ய முடியலையே, சிறு குழந்தையாக இருக்கியே, உன்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்க, கவலைப்படாதீர்கள், அந்த காவலாளிகள் சொன்னதை நானும் கேட்டேன், நீங்கள் பாண்டுரங்கன்னு நாமாவை சொல்லிகிட்டே இருங்கோ, நான் அந்த 1000 ஜோடி காலணிகளை தைச்சி கொடுக்குறேனே, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணித்தரேனே சொல்ல, இவரும் சரி என்று சொல்ல, இவர் பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்க நாமா சொல்லின்னு இருக்கார். இந்த குழந்தை தைச்சுட்டே இருக்குது. அப்படியே ஒரு காலகட்டத்தில் பாண்டுரங்கா 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 ஐக்கியமாயிண்டே கண்ணை திறந்து பார்க்கும்போது என்ன ஒரு ஆச்சரியம், எதிர்புறம் 1000 ஜோடி காலணிகள் தைச்சி வச்சிருக்கு அழகழகா. இவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. ஆஹா, என்ன ஒரு ஆச்சரியம் குழந்தை, ஒருவேளை என்னோட நாமா தான் உன்னை வேகமாக வேலை செய்ய வச்சு இந்த 1000 ஜோடி காலணிகளை தைச்சி கொடுக்குற மாதிரி பண்ணிவிட்டோணுமோ என்று சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாலும், குழந்தை நீ போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா, நம்ம சாப்பிட்டுட்டு அரண்மனைக்கு செல்வோம், அரசர் என்ன வெகுமதி தராரோ அதை உனக்கே கொடுக்குறம்பான்னு சொல்ல, இந்த குழந்தையும் ஸ்நானம் பண்ண கிளம்பி போயிடுது. 1/4 மணி நேரம் ஆயிடுத்து, அரை மணி நேரம் ஆயிடுத்து, 1 மணி நேரம் ஆயிடுத்து, பல மணி நேரம் ஆயிடுத்து, இன்னும் அந்த குழந்தை வரலையாம். உடனே ரோஹிதாசர்
கிளம்பிடுறார். நாழியார்த்தே அரண்மனையில் அரசர் கோபிச்சாரேன்னு சொல்லிக்கொண்டு அந்த காலணி எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்று அரசரிடம் கொடுத்துவிட்டு சன்மானத்தை வாங்கி கொண்டு இந்த குழந்தை தேடின்னு வராலாம். ஒவ்வொரு வீடாக போய் கேட்குறாளாம். ஒரு குழந்தை வந்தான், 1000 ஜோடி காலணிகளை தைச்சி கொடுத்தான். ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் போனால் காணுமே, நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும். யாரும் நான் பார்க்கலைன்னு சொல்ல ஒவ்வொரு இடமா பார்த்து கொண்டு வரும்போது அந்த கோயில்கிட்ட வராராம். அந்த கோயில் வாசலில் பட்டர் உக்காந்துன்னு இருக்கார், பூஜை செய்கிறவர். சுவாமி, இந்த வழியாக ஒரு குழந்தை வந்ததா பார்த்தாலான்னு சொல்லி நடந்தவை எல்லாத்தையும் சொல்ல அவர் சொல்கிறாராம், ரோகிதாசரே, நீ சதா பாண்டுரங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த பாண்டுரங்கனே கேளேன், அவர் எதாவது சொல்கிறாரா பார்க்கலாம்னு சொல்ல ரோகிதாசம் அந்த சன்னதிக்குள் சென்று பாண்டுரங்கான்னு கண்ணை தந்து பார்க்கும்போது எந்த குழந்தை ரோகிதாஸ் இல்லத்துக்கு வந்து 1000 ஜோடி காலணிகளை தைத்து கொடுத்ததோ அந்த ரூபத்தோடு என் பெருமான் பகவான் இடுப்பில் கையை வச்சு நின்று சிரித்து கொண்டிருக்காராம். உடனே ரோகிதாஸை பார்த்து கதறுகிறாராம், பகவானே, நீ வந்து தோலையெல்லாம் கையில் பிடிச்சி, அழுக்கு படிந்த தோலையெல்லாம் கையை பிடிச்சி 1000 ஜோடி காலணிகளை செஞ்சு கொடுத்துட்டே பகவானே, நான் என்ன பாக்கியம் செஞ்சேன், எனக்கு என்ன இது சோதனையான்னு சொல்லும்போது பகவான் சொல்கிறாராம், ரோகிதாசரே, இது சோதனை அல்ல, நீ செய்த பக்திக்குடைய சாதனை. உன்னுடைய பக்தியை மெச்சி நாமே வந்தோம். எங்கெல்லாம் பக்தர்கள் பிரேமையுடன் என் நாமத்தை சொல்கிறாளோ அவர்களுக்கு இல்லத்திற்கு பல ரூபங்களில் வந்து நாம் உதவி செய்வோம் என்று சொல்ல, இதில் நமக்கு என்ன தெரியறது? பிரேமை கலந்த பக்தியோடு பகவானுடைய நாமாவை சொல்கின்ற பொழுது அந்த பக்தி பலித்து அதற்குரிய பகவானை பல ரூபங்களில் வரவழைத்து நமக்கு உதவி செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற பல வழிகளை வழிக்கும் என்று சொல்லி இந்த பக்தி சங்கமம் சேனல் மூலிமா உங்களை சந்தித்து மிக மகிழ்ச்சி. உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த ஒரு சிறு கதையுடன் அடுத்த முறை சந்திப்போம். ராம் 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 ராம்.